மக்களுக்காண்டி அவ திறமையை காட்டி தெய்வ பணியை திருப்பணின்னு செய்தாளா. மக்கள் எல்லாம் அவளுக்கு ஆதரவத்தான் இருந்தாங்களாம். ஆதரவானா எப்படி இருந்தாங்க? அவ வீடு வாசலுக்கு ஒரு சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி அவளுக்கு குடுக்க வைக்க பாத்துக்கிட்டாங்க. இப்ப நீங்க அப்படியா இருக்கீங்க? ஒரு நேரம் பில் அடிச்சா 3000 ரூபாய், 2 நேரம் பில் அடிச்சா 6000 5000 கேட்கிய. இப்போ நீங்க ஒரு காரியம் செய்யுங்களேன். என்ன? அதாவது இவ்வளவு ரூபாய் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு வேணுமுங்க அரிசி. சரி. அவன் 100 கிலோ அரிசியை கொடுங்க. சரி. ஒரு பாட்டுக்கு அதுக்குள்ள காய்கறியை கொடுங்க. அழகா போட்டுருவோம். ரேஷன் அரிசி எதுக்கு கொடுக்காங்க கடையில? ரேஷன் அரிசி நாங்க சாப்பிட முடியாது. கடையில வாங்கி ரைஸ் மில்ல கொண்டு ஒரு தீட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு கலைமான அரிசியை கொடுக்கணும். அப்படியா? 100 கிலோ ரூபாய் என்னாச்சு? 5200 ஆச்சு. அப்படியா? நம்ம கடைக்கு பார்த்தா கூடிரும் மாசத்துக்கு. ஆமா மாசத்துக்கா வார நேரம்லாம் கொடுக்கணும். அந்த சிவகாமி தாசி அவ தெய்வ பணியும் செய்வா. சும்மா இருக்கக்கூடிய நேரத்துக்கு மத்தவங்கிட்ட பிறக்கக்கூடிய வேலைக்கும் போவா. அவ அப்படிப்பட்ட சிவகாமி தாசி, நல்ல உழைப்பாளி. அப்ப இந்த சிவகாமி தாசியானவள் அன்றாடம் இப்படி அம்மையப்பன் கோவிலுக்கு சிலது காலங்களாக தெய்வ பணிகளை செய்து வரும் போது அவ செய்து வரும் அந்த சிவகாமி தாசிக்கு செல்ல பழுகை நகரத்திலே அவ வந்த நாள் முதலாக மக்கள் அவளுக்கு எந்த குறையுமே வைக்கல, தெய்வமும் அவளுக்கு எந்த குறையும் வைக்கல. செல்வ செழிப்போ மாட மாளிகையோ கூட கோபுரமோ சொத்தோ சுகமோ மண்ணோ மனையோ பொன்னும் பொருளோ பால் பவுசோ அவளுக்கு எதாலையுமே குறைவில்லை. இருக்க இருக்க அவளுக்கு செல்வாக்கு இருக்க ஆன போதிலும் ஆறுகண்ணு அந்த பொண்ணு தாசிக்கு சிவகாமி தாசி சிதம்பரநாதனுக்கு அங்கே ஒரு நாள் அந்த சிவகாமி பொண்ணு தாசி அவ என்னாத என்னமல்ல அவ என்னாத என்னமல்ல அவ என்ன வர மடியா காசி பாப்பா என்னைக்குமே நமக்கு சுண்டல் பாயாசம் பூம்பருப்பு தயிர் சாதம் பாயாசம் லெமன் சாதம் பிரசாதம் இதையெல்லாம் நம்ம வாங்கிட்டு போறோம். நமக்கு மக்கள் எல்லாம் அன்பா இருக்கிறாங்க, ஆதரவு கொடுக்கறாங்க. ஆனால் நாம வந்து இங்க எத்தனையோ காலங்கள் ஆகி போச்சு. நாமளுக்கும் வயதான காலங்கள் வந்தாச்சு அப்படின்னு சொன்னா காலம் முடியக்கூடிய நேரங்கள் வரும்போது இன்னாரு பிள்ளை இன்னாரு அப்படின்னு சொல்லி நமக்கு வாழையடி வாழையா ஒண்ணு வேண்டாமா? என்னது வேணும்? பேர் சொல்லும் பிள்ளை ஒண்ணு நமக்கு வேணும். கண்டிப்பா வேணும். இதுவரைக்கும் அம்மையப்பன் ஆலயத்தை சிவகாமி தாசி நான் நடனம் ஆடினேன். ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு ஒற்றுமையா ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு பின்னாலே என் குழந்தை ஆடினா அது எவ்வளவு ஒரு பெருமை. ஆமா நமக்கும் வயசாகி கொண்டே இருக்கு. ஆமா இப்போ 30-40 வயசாகுது. ஆமா முன்ன மாதிரி மார்க்கெட் கிடையாது நமக்கு. ஆமா 25 வயசா இருக்கும்போது ஆட்டத்துக்கு ஆரம்பிச்சோம்னா ஆம்பளை கூட்டம்லாம் வந்து குமிஞ்சிருவாங்க. இப்ப வயசு 45 வயசு ஆகி போச்சு. அப்போ வயது ஆக ஆக நாமளுக்கு பின்னால
ஆமா எழுதி கொடுத்து அப்ப நம்ம இதுவரைக்கும் சிறப்பாக நடனத்தை ஆடினோம். நாமுடைய கண்ணுக்கு பின்னால என்னையா அம்மையா பலாலயத்தில் நாம கண்ணுக்கு பின்னால கலையனையும் செய்வதற்கு நமக்கு கை குழந்தை ஒண்ணு இல்ல. திருநடனம் ஆடுதற்கு திருநடனம் ஆடுதற்கு ஒரு பெண் குழந்தை நமக்கு வேணும். நமக்கு திருநடனம் ஆடுதற்கு ஒரு தெய்வ பிள்ளை ஒண்ணு வேணும். அதாவது இந்த வருஷத்துல நீ சின்ன வயசுல இருந்து வில்லு படிச்சுக்கிட்டு இருக்க தாத்தா. ஆமா பேத்தி. ஆமா சின்ன வயசுல இருந்து நீ வில்லு படிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு பின்னால இன்னாரு மகன் ஆமா அப்படின்னு இன்னாரு பிள்ளை இன்னைக்கு அவ அப்பா தொழில் பார்த்தாரு. சரி அவர் சாயிண்டு சொன்னாரு. ஆமா அவர் அப்பா படம் அடிச்சாரு. அவ்வளவு அழகா தொழில் பாப்பாரு, நல்லா படம் போடுவாரு. சொன்னாலும் தியானா இருக்குமே. கேட்க அவ்வளவு ஒரு இனிமையா இருக்கும். சரி அவர் குடம் அடிச்சாருன்னா பார்க்க அவ்வளவு ஒரு அழகா இருக்கும். அவர் வாயை திறந்து பேசினார்னா சிரிப்பு அப்படி சிந்தும். என் பையனுக்கு ஆனா அவர் கண்ணுக்கு பின்னால சரி அவர் பையன் இன்னார் பிள்ளை இன்னார் அவ அப்பா பேரை அப்படியே காப்பாத்திக்கிட்டு வரானே அப்படின்னு ஒரு ஆளு சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய பெருமை எப்படி இருக்கும்? என் மகனுக்கு 8 வயசு ஆகுது. அவனுக்கு 10 வயசு. மகனுக்கு எத்தனை வயசு? 8 வயசு. அப்ப உனக்கு எத்தனை? 18. எனக்கு வந்து லேட்டா தான் கல்யாணம் ஆச்சு. சரி 30 வயசுக்கு மேல கல்யாணம். இப்போ வந்து வயசு 50 வயசு ஆகுது. சரி என் பையனுக்கு 8 வயசு ஆகுது. சரி அவனுக்கு ஒரு 10 வயசுல இருந்து இந்த வில்லி செய்ய சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா நமக்கு வாரிசு வேணும்ல. தாத்தாவுக்கு வயசு இப்ப 65-70 வயசு ஆகுது. ஆமா அவருக்கு 8 வயசுல ஒரு பையன் இருக்கானா. 10 வயசு ஆனதுக்கு பிறகு அவனுக்கு வில்லு சொல்லி கொடுத்து இவர் பேர் கொண்டு வர. ஆமா ஆமா பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்து சொல்ல வேண்டாம். என்ன மணிதான் 7 மணி ஆகி போச்சு. இன்னும் என்னைக்கு சொல்லி கொடுத்து ரெடி பண்ண? பையனை தானே சொன்னேன். பையனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு 4 வருஷம் போட்டும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அழகா சொல்லி கொடுங்க. ஆமா நம்ம தொழில் தெரியணும்ல. உங்க பேரை அவர் வாங்கட்டுமே. ஆமா கணேச மாமனா சரி. ஏப்பா கணேசன் வாயை திறந்தாலும் தியானா இருக்குமே. ஆமா தியானா இருக்கும். அதே மாதிரி தியானா வருது. அதே மாதிரி அவன் மாமன் படிக்க சூப்பரா இருக்கு. ஆமையே அப்படி பேர் வாங்கட்டுமே. ஆமா இப்போ ஒரு பாட்டு படியும் பாப்பனேரு. அப்படியே என்னது ஏதாவது ஒரு பாட்டு படியும். பாட்டா அது நேரம் கிடைக்கும் போது படிப்போம். சரி சரி. அப்போ அதை போல நாம கண்ணுக்கு பின்னால நாமளுடைய கலைகளையே கொண்டு வருவதற்கு ஆமையா அந்த அம்மையப்பன் ஆலயத்தில் சாமி அன்றாடம் ஆடுவதற்கு அழகு பெண்ணு குழந்தை நமக்கு வேணும். திருநடனம் ஆடுவதற்கு ஒரு தெய்வ பிள்ளை ஒண்ணு வேணும். என் கணவராஜமன்னா எனக்கு வைத்த பிராணனா இதனால இதுவரைக்கும் 30 வயதாச்சு நமக்கு முடிதறிக்க குழந்தை இல்லை. மன்னவன் 40 வயதாச்சு நமக்கு நாடாத பிள்ளை இல்லை. இன்னைக்கு 50 வயதாச்சு 50 வயதாச்சு நடனம் ஆடுதற்கு பிள்ளை இல்லை. சாமி என் கணவராஜமன்னா எனக்கு வைத்த பிராணனா நான் உங்க தேவி பொண்ணு தாயி என்ன பாவம் செய்துட்டேன் மன்னவா இதுவரைக்கும் குழந்தை இல்லை. என் கணவா ராஜமன்னவா என்ன பொண்ணு இதுவரைக்கும் நாம என்ன பாவம் செய்தோம்? என்ன இதுவரைக்கும் நாமளுக்கு ஏந்தும் குழந்தை இல்ல. இல்ல மன்னார் 30 வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை மன்னா. மன்னவா 40 வயதாச்சு நடனமாட பிள்ளை இல்ல. இல்லையே இன்னைக்கு 50 வயதாச்சு ஆமா நாமளை போல ஆடுதற்கு ஒரு அழகான குழந்தை ஒண்ணு
இல்லையே மன்னா. அம்மையப்பன் ஆலயத்திலே எத்தனையோ வருஷமா நம்ம அழகா பரதநாட்டியம் செய்து எத்தனையோ மக்களை இன்னைக்கு நாம மகிழ்வித்து அந்த அம்மையப்பனையும் கூட நாம மகிழ்வித்து வருகிறோம். அந்த அம்மையப்பனுக்கு கூட நாம மேல் இரக்கம் இல்லையா? என்ற அம்மையப்பன் ஆலயத்திலே வந்த அந்த சிவகாமி தாசி அம்மையப்பா அம்மையப்பா வரம்பொருள சிவகாமி பொண்ணு தாசி உங்களோட ஆலயத்தில் கண்ணுக்கு பின்னால நடனமாட குழந்தை இல்லை நாமளுக்கு பின்னால் நாட்டியங்கள் செய்வதற்கு ஒரு பெண் குழந்தை எனக்கு முத்து முத்தா கண்ணீரை செல்ல பொழுதுநல்லூருக்கு வந்ததுல இருந்து எனக்கு ஒரு குறையுமே இல்ல. எந்த குறையும் கிடையாது. ஆனாலும் நான் எனக்காக ஒரு குழந்தையை கேட்கலையே. என் கண்ணுக்கு பின்னாலே நான் வயோதியான காலம் வந்தாச்சுன்னா என்னால திரு நடனம் ஆட முடியாது. எல்லாமே சில காலகட்டம் தான். ஆகையினா என் கண்ணுக்கு முன்னால உங்களுக்கு திருநடனம் ஆட ஒரு குழந்தை எனக்கு வேணும். என் கண்ணுக்கு முன்னாலே உங்களுக்கு நாட்டியம் ஆட ஒரு நல்ல பெண் குழந்தை வேணும் அப்படின்னு சிவகாமி தாசி அம்மையப்பன் ஆலயத்தில் இருந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்படியாகவே இருக்கும்போது இந்த பொன்னான வேளையில் அலங்கார பந்தலில்